ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போயிருந்தோம். என்னடா அது ஸ்கூல் விளாக் போல் போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு பேரண்ட்டாக நம்ம நிறைய விஷயத்த வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். என்னதான் நம்ம ஆஃபீஸ் போகிறோம், சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோனாலும் நம்ம பசங்களுக்கு ஒன்றுனா நம்ம தான் போய் அதை வந்து செய்யணும். இப்போ வந்து யூனிஃபார்ம் இஷ்யூ பண்ணுறாங்களா, ஸோ நான் வந்து வருஷம் யூனிஃபார்ம் வாங்க மாட்டேன். நாங்கள் ஆல்ரெடி 2 இயர்ஸ்க்கு அதே யூனிஃபார்ம் போட்டிருந்தோம். அதனால் இந்த வருஷம் யூனிஃபார்ம் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே ஸ்டிச் பண்ணது கொடுத்தாங்கன்னா டைட்டாக இருக்குது. மெட்டீரியலே இந்த வருஷம் கொடுத்துட்றாங்க. உள்ளே போகணுன்னாலுமே நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம நேமு, ஃபோன் நம்பரு, நம்ம பாப்பா என்ன கிளாஸ் படிக்கிறா எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். ஸோ நம்ம படிக்கிற காக்கா பள்ளிக்கூடம்லாம் மாதிரி ஓப்பன் கேட்டு யாருமே இல்லாமல் போகிறது வர்றது அப்படிலாம் கிடையாது. ரொம்ப செக்யூரிட்டி பர்பஸ் ரொம்ப இருக்கும். இப்போவுமே பில்டிங் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய. 10லாம் வந்து ஃபஸ்ட்டு 10th வரைக்கும் இருந்தது, இப்போ 12th வரைக்கும் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து நீட்டாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கிறிஸ்டியன் ஸ்கூல் தான், பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் நல்லாவே இருக்கும். இது வந்து இன்டர்நேஷ்னல் சிலபஸ்ன்றதுனால கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம தான் பசங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பசங்க வந்து இந்த ஸ்கூலில் நிறைய மார்க் எடுத்து நல்ல பேர் வாங்கணும்னா நம்ம வந்து நிறைய எஃபர்ட் போட்டு நம்ம நல்லா சொல்லித்தரணும். எப்போவுமே இவங்க வந்து வரமாட்டாங்க, நான் மட்டும் தான் ஸ்கூல்னால் நிறைய நான் மட்டும் தான் போவேன் வருவேன். ஆனால் இப்போலாம் வந்து இவங்க வந்து பெர்மிஷன் போட்டு வராங்க. ஏன்னா பசங்களுக்கு ஒன்றுனா அவரும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். என்ன கிளாஸு இப்போ என்னால் முடியலன்னா அவர் தான் போய் என்ன கிளாஸுன்னு சொல்லி மிஸ்கிட்ட வந்து பேரண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி, பேரண்ட் வந்தால் மட்டும்தான் குழந்தைங்கள வெளியே அனுப்புவாங்க. ஸோ அவர் வந்து போனால் தான் அவர் வந்து தெரியும். பாப்பா கிட்ட வந்து இவங்க உங்கள் டேடியான்னு கேட்டால் தான் வெளியே அனுப்புவாங்க. ஸோ அது போல் அவருக்கு வந்து கிளாஸு செக்ஷன்லாம் தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எப்போவுமே இப்போலாம் கூப்பிட்டு போயிடுறேன். பசங்களுக்கு என்ன மாதிரி யூனிஃபார்மு, எவ்வளோ காசு கட்டணும், எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், டேர்ம் ஃபீஸ் எப்படி எல்லாமே வந்து எனக்கு தெரிகிற போல் அவளுக்கும் தெரியணும். இல்லைனா அவர் கார்டு கொடுத்து என்னை கட்டுன்னு சொல்லுவார். இப்போலாம் நீங்கள் வாங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்டு போயிடுறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயமும் அவர்கிட்ட நம்ம வந்து அவர் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஆஃபீஸு வேலைலாம் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லா விஷயத்துலையுமே பேரண்ட்ஸாக 2 பேருமே சேர்ந்து போகணும் வரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ ஸ்கூல் எல்லாமே ரொம்ப நீட்டாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, அமைதியாக இருக்கும். பசங்களும் அந்தளவுக்கு எஜுகேஷன் சூப்பராக இருக்கும். மிஸ்ஸுங்களும் அந்தளவுக்கு சூப்பராக டீச் பண்ணுவாங்க. நல்லா விளையாடுறதுக்கெலாம் பீஸ்ஃபுல்லாக வந்து பெரிய ஸ்கூலாக தான் இருக்கும். ஸோ இது இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டின புது பில்டிங் தான். இங்கே ஆஃபீஸ் ரூம் எல்லாமே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல வரேன்னா, பேரண்ட்ஸ்லாம் வந்து அந்தந்த ஏஜில் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து கேர்ள்ஸ்லாம் 30 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. அந்தந்த ஏஜில் கல்யாணம் பண்ணும்போது தான் அந்த குழந்தை பிறந்து அது ஸ்கூலில் சேர்க்கும்போது நமக்கு வந்து பேரண்ட்டாக அந்த ஏஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ 30 வயசில் கல்யாணம் பண்ணால் ஒரு குழந்தை பிறந்து 5 வயசு 6 வயசில் ஸ்கூலுக்கு போனால் அந்த பேரண்ட்ஸ்க்கே பார்த்திங்கன்னா 36 37 வயசு ஆகிடும். அந்த குழந்தை ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுங்களாம் அவங்களுக்கு 50 வயசுக்கு மேலே ஆகிடும். ரொம்ப ஏஜ்டு பீப்புளாக இருப்பாங்க. ஒரு வேலை கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, ரொம்ப நாள் கழித்து பிறக்குதுன்னா கூட பரவாயில்ல, ரொம்ப ஏஜ் ஆகி கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஒருத்தவங்களுக்கு உடனே குழந்தை பிறந்துடும், ஒருத்தவங்களுக்கு சில நாள் குழந்தை தள்ளி போகும். அதனால் எதுக்கு பெரியவங்க வந்து குறிப்பிட்ட ஏஜ்குள்ளே, அந்த பெண்கள்னால் 24ன்றதே அதிகம், 24லேருந்து 25க்குள்ளேயே கல்யாணம் பண்ணிடணும். பாய்ஸ்னால் அதே மாதிரி 28க்குள்ளே கல்யாணம் பண்ணிடணும். நான் சொல்கிற ஏஜே ரொம்ப அதிகமாக தான் சொல்கிறேன். அந்த மாதிரி கல்யாணம் பண்ணால் தான் அந்த குழந்தையோட பேரண்ட் வந்து அந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்த்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க உடம்புல வந்து தெம்பு இருக்கும்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து அவங்க தான் நடத்தணும் இல்லையா. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப ஏஜ்ட் ஆகிட்டா நம்மளாலையும் உழைக்க முடியாது. குழந்தைங்களுக்கு ஒன்றுனா நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ இருக்க பசங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ஏஜ் ஆகி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. அதனால் அந்தந்த வயசில் அது கரெக்டாக செஞ்சிடணும். இன் ஃப்யூச்சரில் நம்மளுமே நம்ம பசங்களை வந்து அந்த மாதிரி தான் கொண்டு போகணும். படிப்பு, எஜுகேஷன், வேலை, அந்த குறிப்பிட்ட ஏஜில் கல்யாணம் அப்படின்னு பண்ணணும். அப்போ தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். இங்கே வந்து லவ் பேர்ட்ஸ் எப்போவுமே சத்தம் போட்டுகிட்டே இருக்கும், அழகாக இருக்கும் இந்த ஸ்கூலில். கிட்ஸுக்காக இங்கே கேஜி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ உள்ளே போய்ட்டு யூனிஃபார்ம்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே இருக்க மிஸ்ஸுங்க எல்லாமே இப்போ கேஜி டிபார்ட்மெண்ட்டில் கேஜி ஸ்டூடெண்ட்டோட மிஸ்ஸுங்க தான் இருப்பாங்க. எல்கேஜி, ப்ரீகேஜி, யூகேஜியோட மிஸ்ஸுங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாமே நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. லோக்ஷிதா டிபார்ட்மெண்ட் வந்து தனி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் to 6th ஒரு டிபார்ட்மெண்ட்டு.
6th to 12th வரைக்கும் வேறு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்தந்த மிஸ்ஸுங்க வந்து நமக்கு அதெல்லாம் கொடுத்து இஷ்யூ பண்ணுவாங்க. டேட்டுமே தனித்தனி டேட்டில் வர சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வாங்கிட்டு போயிட்டோம். சர்வேஷ்க்கு தனியாக வந்து வாங்கிக்க சொன்னாங்க. யூனிஃபார்ம் இன்னும் கட் பண்ணலை, பீஸுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவனுக்கு வந்து இன்னொரு நாள் போய் வாங்கணும். இப்போ பாப்பாவுக்கு மட்டும் வந்து எல்லாமே வாங்கிட்டோம். அந்த பேட்ஜு, பெல்ட்டு, சாக்ஸு, யூனிஃபார்மு எல்லாமே வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். வெயில் வேறு அதிகமாக இருக்கிறதுனால காலையில் சீக்கிரமாக 9 o'clockே நாங்கள் ஷார்ப்பாக வந்ததுனால காலியாக இருந்தது. இல்லைனா இதுக்கப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு வந்து டேட்டு, டைம் எல்லாமே சொல்லிவிடுவாங்க. இந்த டேட்டில் வரணும், நீங்கள் இந்த டேட்டில் தான் நாங்கள் இஷ்யூ பண்ணுவோம், காலையில் இத்தனை மணி அப்படின்னு சொன்னால் அந்த டேட்டில் போய்ட்டு நம்ம அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடணும். ஸோ இந்த ஸ்கூலில் வந்து மார்க் வந்து நல்ல மார்க் இருக்கிறவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணி மேலே கொண்டு போவாங்க. ஸோ சிலபஸ் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்து ஸ்கூல்லேயே மோஸ்ட் ஆஃப் எல்லாமே முடிச்சிருவாங்க. நம்ம சொல்லி கொடுக்கணுன்ற அவசியமே இருக்காது. இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம டீச் பண்ணோன்னா அவங்க இன்னும் நல்லா வருவாங்க. சர்வேஷ் எல்கேஜி படிக்கும் போது இந்த கிளாஸில் தான் படிச்சிருந்தான். அதே கிளாஸில் தான் இன்றைக்கி போயிட்டு நான் யூனிஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்தேன். யூகேஜி எல்லாம் மேலே, எல்கேஜி எல்லாம் கீழே, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட் அப்படி போயிடுவாங்க. ஸோ இது போல் இந்த வீடியோ வந்து எப்படின்னா, ஒரு பேரண்ட்டாக நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் போய் முன்னே நின்று எல்லாமே செய்யணும். அதுபோல் வந்து அவங்கள ஊக்குவிக்கணும். நிறைய விஷயம் நம்ம என்கரேஜ் பண்ணணும். நம்ம வந்து வீட்டில் வந்து நிறைய விஷயத்த அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற விஷயத்த திரும்ப திரும்ப நம்மளும் வீட்டில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸோட கனவு என்ன, நம்ம பசங்க பெரிய ஸ்கூலில் படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா இங்கிலீஷ்லேயே பேசணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம கடன் வாங்கி தான் இந்த எஜுகேஷனையே நம்ம படிக்க வைக்கிறோம். ஏன்னா நம்மளால் வந்து அவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியாது. எப்படியாவது கடனை உடனே வாங்கி நம்ம படிக்கலாம், நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணுன்றதான் ஒரு பெற்றோர்களுடைய ஆசை, விருப்பம் எல்லாமே. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் எஃபர்ட் போடணும், டியூஷன் அனுப்பணும், நம்ம நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கணும், எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை பார்த்து ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும். இப்படிலாம் பண்ணாலே நம்ம குழந்தைங்க மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணும்போது நல்லா படிப்பாங்க, நிறைய மார்க் எடுப்பாங்க. நமக்கும் நல்லா வந்து சந்தோஷமாக இருக்கும். ஸ்கூலில் என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ சர்வேஷ் வந்து ஸ்பீச் வந்து எப்படி கொடுத்தான், இந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனில் அவனே போய் மேடையில் ஒரு யூகேஜி படிக்கிற குழந்த, 5.5 வயசு குழந்த போய் ஸ்பீச் கொடுக்குறான்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுபோல் எல்லா குழந்தைங்களையும் தம் பேரண்ட்ஸ் தான் வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், யூனிஃபார்ம் வாங்கிட்டு கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த விளாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இன்ஃபர்மேஷனையும் நல்ல தகவல்களை, நல்ல விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கிட்டு வந்த யூனிஃபார்ம் கலெக்ஷன் வந்து இவ்வளோ தான். இதை வந்து எங்கள் மாமனாரே ஸ்டிச் பண்ணிவிடுவார். ஏன்னா எங்கள் மாமனார் வந்து டெய்லர், அதனால் அவரே ஸ்டிச் பண்ணிவிடுவார். நாங்கள் வந்து ஸ்கூலில் வந்து என்ன மாடல்ன்றதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோமா, அதுக்கப்புறம் நாங்களே ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து நாங்களே போகும்போது போட்டு அனுப்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.